Welcome students, 12th computer application, 4th chapter, introduction to hypertext preprocessor. இந்த சாப்டரில் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் how many types இருக்குன்னு பார்த்தோம். சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், கிளைண்ட் சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் how to develop in PHP. ரஸ்மஸ் லேர்ட்ராப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு 1994 டெவலப் பண்ணார். சரியா? அதில் ஓவரால் பார்த்தோன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிஹெச்பி. ஸோ பிஹெச்பி அப்படின்றதுக்கு இதனுடைய ஹோம் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டால் பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆகி டு சேஞ்ச் டு அனதர் ஒன் நேம் பார்த்தோன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்தோன்னா பிஹெச்பின் சிண்டெக்ஸ், அதாவது பிஹெச்பி அப்படின்னு மீ உரைன்னு சொல்லுவோம். பிஹெச்பியோடைய தமிழ் மீனிங் பார்த்தோன்னா மீ உரை. ஸோ ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் பிஹெச்பி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஹெச்பின் சிண்டெக்ஸ், 3 types ஆஃப் பிஹெச்பின் சிண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அதில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டிஃபால்ட் சிண்டெக்ஸ்ன்னு சொல்லி, அதாவது தானமைவு தொடரியல், தானமைவு தொடரியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னன்னு குறுகிய திறந்த டேக் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுகள் சொல்லுவோம். குறுகிய திறந்த ஒட்டுகள். நெக்ஸ்ட்டு HTML அப்படின்போது HTML-இல் உட்பொதித்தல், HTML-இல் உட்பொதித்தல் உட்பொதித்தல். So it's also Tamil meaning words. Default syntax, short open tag, third one hyper script embedded tag. HTML 11th நம்ம படிச்சிருப்போம், ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டேகை பற்றி படிச்சிருப்போம். இந்த ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜை பயன்படுத்தி அதுக்குரிய டேக் உருவாக்கப்பட்டது. இப்போ அதுக்கு உருவாக்கப்பட்ட டேக் தான் ஸ்கிரிப்ட். அப்போ ஸ்கிரிப்டுடைய டேக் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் டேக் இருக்கும். இப்போ ஸ்கிரிப்டு ஓப்பன் பண்ணுறோம், லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்டு, அப்புறம் என்ன இருக்குது நேம் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தான் இந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். இப்போ ஸ்கிரிப்ட் HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேக் டிஃபால்ட் சிண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டிஃபால்ட் சிண்டெக்ஸ் அப்படின்போது டிஃபால்ட்னா தானமைவாக உருவாக்கப்பட்ட ஒரு சிண்டெக்ஸ். டிஃபால்ட் சிண்டெக்ஸ் பிகைன் வித் ஓப்பன் த bracket, ஸோ ஆங்குலர் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பி அண்டு க்ளோஸ் வித் அப்படின் போது என்னது இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி தானாகவே என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடியது. இந்த சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சிண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம், கொஸ்டின் மார்க் ஓப்பன் பண்ணி, அதாவது ஆங்குலர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடணும். லாஸ்ட்டில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்த பிறகு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் கொடுத்து அந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டை என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஆங்குலர் ப்ராக்கெட்டை பாருங்கள். ஸோ கிரேட்டர்னா நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்குரிய சிண்டெக்ஸு பாருங்கள், அந்த படம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் மார்க் போட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கேன், லெசன் ப்ராக்கெட்டை கொஸ்டின் மார்க்கு பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன், இது ஓப்பன் பண்ணிருக்கேன். இதுக்கு பேர் என்னென்னா ஓப்பனிங் பிஹெச்பி டேக்.
நல்லா புரிஞ்சுக்கோ, ஓப்பனிங் பிஹெச்பி டேக். நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வாங்கணும், ஒரு பிரிண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் வாங்கணும் அப்படின்னா எக்கோ. ஆல்ரெடி நான் பிஃபோர் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எக்கோ அப்படின்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். சரியா, அவுட்புட் வாங்குறதுக்கு பயன்படுவது இன்புட் கொடுத்து இன்புட் சொல்லுவோம். இது எக்கோ அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின் போது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ, அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ அது பேர் தான் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு இந்த செமிகலன் கொடுத்துருக்கு இல்லையா, செமிகலன் கொடுத்ததுன்னா இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது முடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய லைனு இதோட முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி every statement should be terminated by breaks. அதாவது every statement should be terminated semicolon. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் முடித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது செமிகோலன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோசிங் டேக், அதாவது க்ளோசிங் டேக் அப்படின் போது இந்த மாதிரி கொடுப்பது. ஸோ ஆங்குலர் ப்ராக்கெட்டு அதில் கிரேட்டர் தென் ஆங்குலர் ப்ராக்கெட்டு கொஸ்டின் மார்க் போட்டு என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொடுப்பதற்கு க்ளோசிங் பிஹெச்பி டேக். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிஹெச்பியில் சிண்டெக்ஸை டிஃபால்ட் சிண்டெக்ஸ் அப்படின் போது எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பின்னு கொடுத்தால் அது ஓப்பன், அதேமாரி கொஸ்டின் மார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்னது க்ளோஸ். ஸோ கண்டிப்பாக 1 மார்க்கில் மேபி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, 1 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 1 மார்க்கு, மேபி 5 மார்க்கில் கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 2 மார்க், இந்த மாதிரி 3 பார்ட்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் சொல்ல பாருங்கள். பிஹெச்பி கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துட்டு எக்கோ அப்படின்னு ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம என்ன ஸ்ட்ரிங், நம்ம விருப்பப்பட்ட ஸ்ட்ரிங்கு வெல்கம் டு A3 ஸ்டூடெண்ட்ஸ் 12th அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங் வரை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் செமிக்கல் வைக்கணும். செமிக்கல் வச்சா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். இல்லை என்னுடைய கண்டினியூ இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சிண்டெக்ஸ் இதோட முடிஞ்சுது அப்படின்றதுக்கு, ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சதுன்னா க்ளோசிங் டேக் பயன்படுத்தும். அப்போ க்ளோசிங் பிஹெச்பி டேக் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ ஓப்பன் பண்ணுறது எப்படி, பிஹெச்பி க்ளோஸ் பண்ணுறது எப்படி, லாஸ்ட்டில் செமிகோலன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முடித்து வைக்கிறது. ஸோ இது டிஃபால்ட் சிண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுடைய ஒர்க்கிங். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஓப்பன், அதாவது குறுகிய திறந்தவெளி ஒட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷார்ட் ஓப்பன் த டேக் பிஹைண்ட் வித் கொஸ்டின் மார்க் போட்டு பிஹெச்பின்றதுனா இருக்காது. அப்போ ஷார்ட் ஓப்பன் அண்டு க்ளோஸ் வித்து க்ளோஸ் ஓப்பன் பாருங்கள், கொடுக்கும்பொழுது தெரியும். அதாவது இது என்ன ப்ராக்கெட்டு, ஸோ என்ன ஆங்குலர் ப்ராக்கெட் அப்படின்போது இது லெஸ் தென் சிம்பிளை பயன்படுத்தி கொஸ்டின் மார்க் கொடுத்தோம்னா இது ஓப்பன் பண்ணுறது. அதே கிரேட்டர் தென் சிம்பிளை பயன்படுத்தி கொஸ்டின் மார்க் கொடுத்தோம்னா அதை க்ளோஸ் பண்ணுறது. பட் admin the users has to enable the short styles tag settings in BHB in file. அதாவது BHB in ஃபைலில் என்ன இருக்குது, அதாவது சர்வர் அப்படின்னா சேவையகர் மூலமாக, அதன் மூலமாக என்னது அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே பாணின்னு சொல்லுவோம். ஸ்டைல்னா தமிழில் பாணின்னு சொல்லுவோம். அந்த பாணிகள் எல்லாமே என்ன பண்ணுறது, அதுக்கேற்றவாறு ஷார்ட்டை நம்ம கொடுப்பது. இப்போ நம்ம பாருங்கள், ஸ்டைல்ஸ் அப்படின்போது நான் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் ஆகப்படுத்தி எனக்கு போல்டாக காமிக்கணும். அப்போ நான் பின்னு சொல்லி ஒரு என்னது டேக் யூஸ் பண்ணணும். இட்டாலிக்கு பண்ணணும் ஐ, அப்போ ஐன்ற ஒரு டேக். அண்டர்லைன் பண்ணணும் யூ அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றக்கூடியது இந்த சர்வர் மூலிமா என்ன பண்ணுது, அட்மிட் மூலமாக பண்ணக்கூடியதான் இந்த ஷார்ட் ஓப்பன் ஸ்டைல்ஸ் டேக். அதுக்குரிய சிண்டெக்ஸ் பாருங்களேன். ஓப்பன் த ஆங்குலர் ப்ராக்கெட் கொஸ்டின் மார்க், இங்கே இந்த பிஹெச்பி கொடுத்துருப்பில்லையா, இது ஷார்ட்டாக கொடுத்துருக்குது. இப்போ ஷார்ட்டாக கொடுக்குறதுக்கு என்ன பண்ணோம், பிஹெச்பி தேவையில்லை. அப்போ ஓப்பன் ஆங்குலர் ப்ராக்கெட் கொஸ்டின் மார்க் எக்கோ, அப்போ இது ஓப்பனிங் பிஹெச்பி டேக். எக்கோ அப்படின்றது ஒரு அவுட்புட்டு 1 or more ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, 1க்கு மேற்பட்ட ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கலாம். இது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்றது நம்ம என்ன கொடுக்குறோமோ யூஸராக கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கு. அப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னும் போது ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் பதில் வேறு எந்த ஸ்ட்ரிங்னாலும் என்ன பண்ணலாம், நீ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
இந்த ஸ்ட்ரிங் இது வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது a string is a enclosed surrounding by double quotes. ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம என்ன பண்ணோம், இரட்டை மேற்கோள் என்ன பண்ணோம், முடித்து வைக்கப்படும். அந்த மாதிரி சொல்லுறது ஸ்ட்ரிங்கு. அப்போ டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சிச்சுன்னா அப்போ செமிகல் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த சின்டாக்ஸ் பிரகாரம், அதாவது ஷார்ட் ஓப்பன் டேக் அப்படின்ற சின்டாக்ஸ் பிரகாரம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த டேக் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அப்போ க்ளோசிங் டேக் எப்படி இருக்கும், பிஹெச்பியுடைய க்ளோசிங் டேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் எந்த மாதிரி இருக்கணும், கிரேட்டர் தன் சிம்பிள்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது க்ளோசிங் பிஹெச்பி டேக். அப்போ ஓப்பனிங் பிஹெச்பி டேக், க்ளோசிங் பிஹெச்பி டேக், ஷார்ட் ஓப்பன் ஸ்டைல்ஸ் டேக்கில். ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியானதான், ஒன்று சொன்னால் இன்னொன்று அதே மாதிரி தான் இருக்கும். பட் இன்னொன்று HTML ஸ்கிரிப்ட் எம்படட், அதாவது HTML போய்ட்டு எப்படி வந்து ஒரு டேகை வந்து என்ன பண்ணுறதா டேகுன்னு சொல்லுவோம், எப்படி இப்போ உட்பொதித்தல், அதாவது உள்ளே எப்படி எம்படட் பண்ணுறது. HTML ஸ்கிரிப்ட் எம்படட் டேக் looked just like the HTML script tag. இப்போ HTML ஸ்கிரிப்ட் பயன்படுத்தி தான் HTML-க்குள்ளே என்ன பண்ணுவோம், ஒரு டேக் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ உட்பொதித்தல் சொல்லக்கூடியது. இதில் அதுக்குரிய சின்டெக்ஸ் பாருங்களேன், ஸ்கிரிப்டு, லாங்குவேஜ். அப்போ லாங்குவேஜ்னும் போது பிஹெச்பிக்குள்ளே HTML என்ன பண்ண லிங்க் பண்ண போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ, ஸ்கிரிப்டு, லாங்குவேஜ், பிஹெச்பி அப்படின்னு சொல்லுது. பிஹெச்பி லாங்குவேஜுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், ஸ்கிரிப்டுன்னு லாங்குவேஜை நான் எம்படட் பண்ண போகிறேன். அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இப்படி தான் எழுதணும். சரியா? எகோ இது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கிரிப்டினுடைய லாங்குவேஜினுடைய டேக். திஸ் இஸ் த HTML ஸ்கிரிப்ட் டேக். இது ஒரு HTML ஸ்கிரிப்ட் டேக்னு சொல்லுவதற்காக என்ன பண்ணிருக்கான், இந்த ஸ்டேட்மெண்ட் நானாக உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து என்ன நம்ம டேகை ஓப்பன் பண்ணமோ அந்த டேக் என்ன பண்ணோம், ஸ்கிரிப்ட் டேக் வந்து கண்டிப்பாக ஸ்கிரிப்டின்ற ஒரு டேகுக்கு ஓப்பன் இருக்கும், க்ளோஸ் இருக்கும். அப்போ க்ளோஸ் பண்ணுறது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷை பயன்படுத்தி ஒரு டேகை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேகோடைய சின்டாக்ஸ். அப்போ மேலே கூடிய சின்டாக்ஸோடைய பெருமைனா, இப்போ இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் சேவ் பண்ணுன்னு வச்சுக்கோ, உருவாக்கிட்டேன். above the syntax is created and saved in a file with the extension .php. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நான் HTML ப்ரோக்ராமை நான் ஓப்பன் பண்ணி உருவாக்கிட்டு அதை நான் சேவ் பண்ணேன்னா எந்த நேமில் வந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா .php அப்படின்ற நேமில் ஸ்டோர் ஆகும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். பிஹெச்பியில் ஒரு HTML ப்ரோக்ராம் எம்பெடட் பண்ணும்போது எந்த ஃபைல் நேமில் ஸ்டோர் ஆகும், அதாவது எந்த எக்ஸ்டென்ஷன் நேமில் ஸ்டோர் ஆகும். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா விரிவு, எந்த ஃபைலில். இப்போ பாருங்க, ஃபோட்டோஷாப் எடுத்துட்டா .jpg, ஒரு கிராஃபிக்ஸ் எடுத்துட்டா GIF, ஒரு இமேஜ் எடுத்துட்டா image1 image2 அப்படின்னு சொல்லி வருது. சரியா? அதேமாதிரி ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்துட்டா mp3.mp34 அப்படின்ற மாதிரி வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் இந்த .php. இப்போ நம்ம C++ என்ன பண்ணுறோம், .cpp, இல்லைன்னா சியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் .c அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நேம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்தமாதிரி சொல்லக்கூடியதான் இந்த .php. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க், மறந்துடாதீங்க. ஒரு பிஹெச்பியில் ஒரு ஃபைல் நேம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா அது எந்த நேமில் வந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா .php அப்படின்ற ஒரு நேமில் ஸ்டோர் ஆகக்கூடியது .php. இப்போ அதாவது this is the .php file is ready to execute from the web server. அதாவது வெப் சர்வர் அப்படின்னா வலைப்பக்கத்தில் வந்து என்னன்னா, வலைப்பக்கத்துலேருந்து உனக்கு என்ன கரெக்டாக அந்த ஃபைல் ஆகப்படுது வெயிட்டிங்கில் இருக்கும். எப்போ சார் அப்படின்னா the generate response to client machines. ஸோ பயனாளர் வந்து அந்த மிஷினை வந்து இயங்க செய்யும்போது உனக்கு பிஹெச்பியோட ஃபைல் ஆகப்பட்டு என்ன பண்ணிருக்கோம், உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுனா இந்த இடத்துல உனக்கு தேவைப்பட்ட ஃபைல் என்ன பண்ணும், எடுத்து கொடுக்கக்கூடியது. ஸோ this is the .php file so ready to execute from the web server. வெப் சர்வர் மூலமா வெப் சர்வர்லேருந்து and generate the response to client machines. அப்போ இதுலேருந்து நான்
யூசர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோம், அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வெப் சர்வர்லேருந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு எல்லா ஃபைல்ஸுமே எடுத்து என்ன பண்ணோம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இயங்கக்கூடியதாக இருக்கும். அது சொல்லக்கூட இந்த பாயிண்ட்ஸு. இப்போ இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதிருக்கு. ஏன்னா HTML தான் நான் லிங்க் பண்ண சொன்னேன், எம்பெடட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் எந்த ஃபைல் நேம் ஸ்டோர் பண்ணுறேன்னா e-commerce.php அப்படின்னு சொல்லி நேமில் ஸ்டோர் பண்ணிருக்கேன். e-commerce அப்படின்னும் போது ஒரு ஐட்டம் வாங்குகிறேன், ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறேன். நான் நிறைய ஆர்டர் பண்ணுறேன், சரியா, ஆர்டர் எல்லாமே ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற ஒரு 3 லைன் எனக்கு பிரிண்ட் ஆகிறதுக்காகவே அந்த e-commerce அதாவது மின் வணிகம் அப்படின்ற நேமில் .bh என்ற பேரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஹவு டு கிரியேட் த HTML ப்ரோக்ராம் அப்படின்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி 11th ப்ரோக்ராம்லேயே நடத்திருப்பேன், 11th ஸ்டாண்டர்ட்லேயே HTML பற்றி நடத்திருப்பேன். எப்பயுமே ஒரு HTML நம்ம உருவாக்க போனால் அதனுடைய பேசிக்கான ஒரு சின்டாக்ஸு ஓப்பன் த HTML க்ளோஸ் த HTML. ஒரு டைட்டில் வைக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஹெட்டுன்னு இருக்கும், அதுக்குரிய டைட்டில் ஒன்று இருக்கும், ஓகேவா. அப்போ ஹெட்டு அதேமாரி HTML ஓப்பன் த HTML, ஓப்பன் த HTML பாருங்கள், போர்டை பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஹெட்டை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், க்ளோஸிங் இருக்கணும். இப்போ டைட்டில் எதுக்கு டைட்டில் கொடுக்குறேன், ஆன்லைன் ஆர்டர். ஏதாவது நான் என்ன பண்ணுறேன், e-commerce சம்மந்தப்பட்டது ஆன்லைனில் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், மின் வணிகம் செய்வதற்கு ஏதாவது நான் ஆர்டர் பண்ண போகிறேன், அதுக்காக நான் டைட்டில் வந்து ஆன்லைன் ஆர்டர்னு கொடுத்துருக்குறேன். இப்போ நான் ஆன்லைன் ஆர்டர் டைட்டில் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் HTML இந்த ஹெட்டை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும், டைட்டிலையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா தலைப்பு கொடுத்துட்ட பிறகு ஹெட்டுன்ற டேகுக்கு ஒர்க்குக்கு இல்லை, சரியா, டைட்டில்ன்ற டேகும் ஒர்க் இல்லை. அதில் இந்த டேக் எப்படி கொடுப்போம், ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாடியை ஓப்பன் பண்ணுறேன். பாடி அப்படின்னா உடற்பகுதின்னு சொல்லுவோம், தமிழில் உடற்பகுதின்னு சொல்லுவோம். அதில் H1 கொடுத்துட்டா, அதாவது உங்களை ஆல்ரெடி நடத்திருக்கிறேன், மொத்தம் 6 ஹெட்டர் இருக்குது, தலைப்பு பகுதின்னு சொல்லக்கூடியது. அப்போ H1ன்றத இருக்கிறதுலே டைட்டில் வந்து என்னது பெருசாக தெரியும், H2ன்றது அதை விட H1ஓட டைட்டிலோட H2ன்றது சின்னதாக தெரியும், H2ஓட H3 இருக்கிறதுல லிஸ்ட்டு டைட்டிலாக இருக்கக்கூடியது பார்த்தோன்னா H6, இருக்கிறதுலே சின்னதாக இருக்கக்கூடிய டைட்டில் பார்த்தோன்னா H6 யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும், H1 யூஸ் பண்ணால் பிக் சைஸில் இருக்கும், சரியா. இப்போ அந்த மாதிரி கொடுத்து H1ன்றது ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு காண்பதற்கு H1ல் நான் அந்த டேக்கில் பயன்படுத்திருக்கிறேன். அந்த H1 டேக் என்ன பண்ணுறேன், இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு H2ன்றது இதை விட எனக்கு என்ன இருக்கணும், டைட்டில் வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்றதில் H2 பயன்படுத்திருக்கேன். ஆர்டர் ரிசல்ட்டு, இப்போ அந்த H2 என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் BHP அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுகிறேன், கொரி எழுதுகிறேன். அப்போ எழுதும்போது பாருங்கள், ஓப்பன் த BHP அப்படின்னும் போது கொஸ்டின் மார்க்கு BHPன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஓப்பனிங் டேகு. எக்கோ அப்படின்ற இடத்துல எனக்கு ஒரு பேராகிராஃபாக வருன்றதுக்காக ஆர்டர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். அப்போ பேராகிராஃப்ன்றது பேராகிராஃபுக்கு, அந்த Pன்றது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ஓப்பன் பண்ணி PHPயில் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சுட்டேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை நான் க்ளோஸ் பண்ணேன் இல்லையா. அப்போ க்ளோஸ் பண்ணும்போது BHP அப்படின்னும் போது அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டு அந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டை பயன்படுத்து. அதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், பாடி ஓப்பன் பண்ணுறேன், பாடியை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி HTML ஓப்பன் பண்ணால் HTML க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும், ஐட்டம் டீட்டெயில்ஸ்ன்றது பெருசாக தெரியும், அதை விட என்னது இது சின்னதாக தெரியும், அதை விட என்னது ஆர்டர் ஆஃப் ப்ராசஸ்ன்றது எப்பயும் போல் நம்ம என்ன டைட்டில் சைஸில் கொடுக்குறோமோ அந்த சைஸில் உனக்கு அப்பியர் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய தான் இந்த BHP சின்டாக்ஸு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BHP சின்டாக்ஸு அதாவது ப்ரீ ப்ராசஸர் ஹைப்பர்டெக்ஸ்ட் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அதோடைய தொடரில் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்லோட எழுதணும். ஸோ இதை போர்டில் இருக்கிறத மட்டும் எழுதிட்டாலே உனக்கு 5 மார்க், சரியா. இப்போ இதில் ஒரு ப்ரோக்ராம் எழுதின்றதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டிக்ளேர் த வேரியபிள்ஸ் BHP, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது. ஸோ வாட் ஆர் த ரூல் ஃபார் இன் BHP டிக்ளேர் த வேரியபிள் அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். புரிஞ்சிச்சுன்னா பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப கஷ்டமானது இல்லை. 2 எழுதிட்டு கண்டிப்பாக அந்த சின்டாக்ஸ் எழுதி ஆகணும். இது மட்டும் எதனால 5 மார்க். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.